ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எப்ப இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும், எப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும், இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் 8/2024. Recruitment for various post in level 1 of 7th CPC pay matrix. Application are invited from eligible candidates for various post in level 1. Detailed Zen 8/2024 will be uploaded and the link for online submission of application will be live on the official websites of RRB listed at para 8 below. Okay. So இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, opening date of application பாத்தீங்கன்னா 23/1/2025 வந்து அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 23ஆம் தேதி வந்து குரூப் டி எக்ஸாமோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 22/2/2025. ஸோ பிப்ரவரி 22, 2025 வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே எந்த எக்ஸாம்னாலுமே அப்ளை பண்றதுக்கு 1 மந்த் கொடுப்பாங்க. அதுபடி ஜனவரி 23ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. ஓகே. சோ அது போக வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட இனிஷியல் பே வந்து சொல்லியிருக்காங்க 18,000. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா, நீங்க குரூப் டில செலக்ட் ஆகி உள்ள போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் உங்களோட சேலரி வந்து 35,000 கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட சேலரி வந்து வேரி ஆகும். உங்களோட சேலரி 35 to 40K வரைக்கும் இருக்கும். ஓகே. இது இனிஷியல் பே. இது கூட நிறைய அலவன்சஸ் எல்லாமே குரூப் டில இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க 18 to 36 இயர் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ டோட்டல் வேகன்சி வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 32,000 வேகன்சி வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோ ரயில்வே zone wise detailed distribution of vacancies is given in annexure B of the detailed Zen vacancies under CCA are applicable to apprentice trained in railway establishment only. ஓகேவா. சோ இப்போ குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டூடெண்ட் எழுதும்போது 10th முடிச்சவங்க எல்லாருமே குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ ரீசெண்டா 10th பிளஸ் ITI வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எதுவா இருந்தாலும் அபிஷியல் நோட்டிபிகேஷன் இன்னும் எல்லா வெப்சைட்ஸ்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைம்ல நாம இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ 10th முடிச்சவங்களுக்கு இதுல வேகன்சிஸ் இருக்காதா மேம், இதுல வந்து எலிஜிபிள் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10th முடிச்சவங்களுக்கும் உங்களுக்கும் இதுல வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேவா. சோ நீங்க 10th படிச்சாலும் சரி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. NTPC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. குரூப் டி ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகே. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் முக்கியமானது யாருன்னா CCA கேண்டிடேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சோ இது வந்து ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த குரூப் டி எக்ஸாம் ரொம்ப ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட உங்களோட கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். போன டைம்லாம் பாத்தீங்கன்னா 100க்கு 20 மார்க் 15 மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாம் ஃபைனல் நார்மலைசேஷன் பண்ணும்போது CCA கேண்டிடேட்டுக்கு போஸ்டிங் கிடைச்சு உள்ள போயிட்டாங்க. ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணவங்க பெர்மனன்ட் ஜாபா உள்ள போயிட்டாங்க. அதனால நீங்க ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் டிங்கிறது ரொம்பவே நல்ல வாய்ப்பு. சோ மற்ற கேண்டிடேட்ஸ் பண்ணக்கூடிய அந்த எஃபர்ட்டை விட ஒரு கம்மியான எஃபர்ட், ரொம்ப ஸ்மார்ட்டா படிச்சாலே நீங்க வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி. ஓகே. சோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி SC ST OBC ஓபிசியோட நான் கிரீமி லேயர் EWSC எக்ஸ் சர்வீஸ் மேன் CCA கேண்டிடேட் PWD இந்த டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எக்ஸாமினேஷன் வந்து ஆன்லைன் டெஸ்ட் தான் நடக்கும். அதாவது CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதுல எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. PWD ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாரும் இருக்கீங்கன்னா சோ உங்களுக்கு 250 ரூபாய் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து CBT எக்ஸாம் கொடுத்துட்டீங்க, உங்களோட ஆன்லைன் எக்ஸாம் கொடுத்துட்டீங்க, எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த 250 ரூபாயை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லா ரயில்வே எக்ஸாமோட பாலிசி தான். அதே மாதிரி இந்த கேட்டகரி தவிர மீதி கேட்டகரியில வர்றவங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வரும். ஓகேவா. சோ டோட்டலா 32,000 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இனி எந்தெந்த அபிஷியல் வெப்சைட்டோ அந்தந்த இதுல உங்களுக்கு அபிஷியலா நோட்டிபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மும் ஓபன் ஆகிரும். சோ அதுல நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா. சோ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும். சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுங்கிறதையும் சொல்லிட்டாங்க.
ஸோ 23 ஜனவரி அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரியில அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் நடக்கிறதுக்கு இன்னொரு 2 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவாங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து இதுபடி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மே மாசத்துக்கிட்ட எக்ஸாம் வரும். ஓகேவா? ஸோ ஏப்ரல் மேல தான் எக்ஸாம் இருக்கும். சாலிடா பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 மாசம் டைம் இருக்கு குரூப் டி எக்ஸாமுக்கு. ரொம்ப நல்லா படிக்கலனாலும் ஓரளவுக்கு டெய்லி ஆவரேஜா படிச்சா கூட இந்த குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிரலாம். சோ இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்ல அவங்களும் காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சோ இந்த வீடியோவை மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாது மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரயில்வே படிக்கிறீங்கன்னா உங்க கையில இருக்க வேண்டியது லக்ஷ்மி மேக்ஸ் ஆப். சோ ஏன்னா நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணிருக்காங்க. சோ இந்த டைமும் நம்ம என்டிபிசிக்கு தனித்தனியான பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். டிசம்பர் 25ல இருந்து என்டிபிசிக்கு தனி பேட்ச், அதாவது செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சோ செகண்ட் பேட்ச்ல டிசம்பர் 25ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். குரூப் டிக்கும் நாம தனி பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். சோ அதுல ஒவ்வொரு எக்ஸாமுக்குமான பேட்சஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருக்கிறத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சோ இப்படி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜை சென்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999. இதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க குரூப் டியோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த கோர்ஸ்ல குரூப் டி மட்டும் இல்ல, எஸ்எஸ்சி, ரயில்வேக்கு கீழ வரக்கூடிய எக்ஸாம்ஸ், பேங்கிங் எக்ஸாம் எல்லாமே இதுலயே கவர் ஆகிரும். ஓகே, வேற எதுவும் இந்த நோட்டிபிகேஷன் பத்தி டவுட் இருக்கு, இல்ல கிளாஸ் ஜாயின் பண்றதுல டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேவா? சோ ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கோர்ஸோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சோ குரூப் டியோட பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி டிசம்பர் 25ல இருந்து பாத்தீங்கன்னா என்டிபிசிக்கான செகண்ட் பேட்ச் வந்து நாளை கழிச்சுல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. சோ குரூப் டிக்கான பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ குயிக்கா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். ஓகே, சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.